பாருங்கள், பச்சை மல்லிகை சட்னிக்கு வந்து அரைச்சிருக்கோம் நாங்கள். பச்சை மல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் சில்லி வச்சு அரைச்சிருக்கோங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும், வதக்காமல் அரைக்கிறது. க்ரீன் சட்னி. இந்த மல்லியில் பாருங்கள், இந்த டப்பாவில் வச்சு இப்படி நம்ம மூடி வைக்கிறதுனால ஒரு 3 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சுட்டு இந்த காற்றோட்டமாக அப்படி இந்த துவாரத்து பக்கத்தில் இப்படி மூடி வச்சிட்டோம்னா 3 நாள் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா அப்படியே இருக்குங்க. இந்த க்ரீன் சட்னி. இது வந்து ராகி தோசை போட்டிருக்கோங்க. இன்றைக்கி கேழ்வரகு போட்டிருக்கோம், இல்லை கம்பு போட்டிருக்கோம், முழு பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, சிறுதானிய தோசை. இதுக்கு மல்லி சட்னி சுவையாக இருக்கும். சாப்பிடுவாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு. தேங்க்யூ.